Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. சோ வேற ஏதாவது கீ ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு 12th ஹிஸ்டரி தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 90 மதிப்பெண். A டைப் B டைப்னு சொல்லி ரெண்டு டைப் क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீனா இருக்கு. ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீனா செக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழ ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் 7 × 2 14 இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சர் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தின் நிலை என்ன? வறுமையின் அளவு மிக அதிகமாக இருந்தது. கைவினை கறிஞர்கள் பலர் தங்களது வாழ்வாரத்தை இழந்தனர். வேளாண்மையிலிருந்து பெறப்படும் தனிநபரின் தலா வருமானம் குறைந்திருந்தது. ஏதாவது ரெண்டு கீ பாயிண்ட் தானே போதும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் இருக்கும். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் நடக்கும். 3 மார்க் 14 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சென்னை தொழிற்சங்கத்தின் முக்கியத்துவம் என்ன? சிட்டாங் ஆயுதப்படை தாக்குதலை நடத்திய சூரிய சென் எவ்வாறு திட்டமிட்டார்? 1924 நடைபெற்ற மலபார் கழகத்தை பற்றி காந்தியடிகளுடைய கருத்து. நெக்ஸ்ட் 1909ஆம் ஆண்டில் மின்டோ மார்லி சீர்திருத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். தொழில் புரட்சியில் 2ஆம் கட்டத்தில் ஜெர்மனியில் நடந்தது என்ன? தனது தொழிற்சாலையில் பணியிலிருந்து ஊழியர்களின் முன்னேற்றத்திற்காக ராபர்ட் ஓன் மேற்கொண்ட முன்னோடி தலைமையிலான நடவடிக்கை யாவை? ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் இருக்கும். கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எழுதுக. சுதேசி இயக்கத்துடைய தொடக்கம், வட்டார மொழி சொற்பொழிவின் தாக்கம், வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா. ஏதேனும் 4 விளக்கத்தோடு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துடைய போக்கு வந்து என்ன? ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் இருக்குது. 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய கீழ்கண்ட இடங்களை வந்து பார்த்தோன்னா வரைபடத்தில் வரைய சொல்லியிருக்காங்க. அமிர்தாசர், சௌரிஸ்வரா, அகமாபாத், தண்டி, வேதாரண்யம். ஸோ அந்த மேப் வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சர். கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 கீ ஆன்சர்லாம் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.